தொடக்கத்தில் ஒரு பள்ளி மாணவி ராதாவின் தலையை ஏந்தி பேய் பிடித்தது போல் ரயில் பாதையில் நடந்து செல்வது போல் காட்டப்படுகிறது. அவள் காவல் நிலையத்திற்கு நடந்து செல்வது அனைவரையும் பயமுறுத்துகிறது. தெலுங்கானாவின் ஓட்டெலா என்ற கிராமப்புற கிராமத்தில் தொடர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த திருப்பதியின் கொடூரமான மரபு அவரது மனைவி ராதாவின் கைகளில் இறந்த பிறகு ஓட்டெலா ரயில் நிலையத்தில் நடந்த நிகழ்வுகளில் நீடிக்கிறது. அவரது மரண தண்டனைக்கு பிறகு கிராமவாசிகள் அவரது தீய செல்வாக்கிற்கு பயந்து சமாதி சிக்ஷா என்ற சடங்கை செய்கிறார்கள். அவரது உடலை தகனம் செய்வதற்கு பதிலாக சீல் வைக்கிறார்கள். இந்த முறையற்ற அடக்கம் திருப்பதியின் ஆன்மா மோட்சம் அடைவதை தடுக்கிறது. அவரை ஒரு பழிவாங்கும் தீய ஆவியாக மாற்றுகிறது. அது 6 மாதங்களுக்கு பிறகு கிராமத்தை பயமுறுத்துகிறது. அவரது ஆவி ஆண்களை ஆட்கொண்டு பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகளின் கொடூரமான களியாட்டத்தை மீண்டும் தொடங்குகிறது. புதுமண பெண்களை குறிவைத்து ஓட்டெலாவை பயத்திலும் குழப்பத்திலும் ஆழ்த்துகிறது. மணப்பெண்களில் ஒருவரை அவளது திருமண இரவில் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ய கிராம பண்டிதரை வற்புறுத்துகிறான். மேலும் சோழ வயலில் இருந்த 2வது மணப்பெண்ணின் திருமண இரவில் கிராம சர்பஞ்சை அதையே செய்ய வைக்கிறான். அதேபோல் கொடூரமான மற்றும் எலும்பை உறைய வைக்கும். அதிகரித்து வரும் அமானுஷ்ய அச்சுறுத்தலுடன் கிராமம் போராடி வருவதால் கிராமவாசிகள் வழிகாட்டுதலுக்காக திருப்பதியை கொன்றதற்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராதாவிடம் திரும்புகிறார்கள். ராதா தனது பிரிந்த சகோதரி பைரவியின் இருப்பை வெளிப்படுத்துகிறார். ஒரு சக்தி வாய்ந்த நாக சாதுவும் சிவபக்தரும் குழந்தை பருவத்தில் தெய்வீக பாதையை தொடர வீட்டை விட்டு வெளியேறியவர். சிவசக்தி என்று அழைக்கப்படும் பைரவி புனிதமான பாம்பினால் பாதுகாக்கப்பட்ட துறவியாக வாழ்ந்து சிவபெருமானின் தெய்வீக தரிசனத்தை பெறுவதற்காக 110 கோடி முறை ஓம் நம சிவாய என்று உச்சரித்து வருகிறார். படத்தின் இடைவேளைக்கு சற்று முன்பு பைரவி ஓட்டெலாவில் வருகிறார். அவரது வியத்தகு நுழைவு அங்கு அவர் சில அப்பாவி பசுக்களை அடித்து கொள்ள முயன்ற பல குடிகார கொடூரமான மனிதர்களை அடித்து கொன்று விடுகிறார். இது ஓட்டெலாவின் கிராம மக்களிடையே இரட்சிப்பின் நம்பிக்கையை எழுப்புகிறது. அதிக அளவு மன்றாடிய பிறகு அவள் ஓட்டெலாவிடம் வர முடிவு செய்கிறாள். ஆவியின் குழப்பத்தை அவள் எதிர்கொள்கிறாள். திருப்பதியின் தீய சக்தி கிராமத்தின் ஆண்களை தனது குற்றங்களை தொடர கையாளுகிறது என்பதை கண்டுபிடிக்கிறாள். விசித்திரமாக மேற்கோள் காட்டும் மற்றும் இந்து வேதங்களை பற்றி சிறந்த அறிவை கொண்ட உள்ளூர் முஸ்லிம் பாப்பாவின் முரளி சர்மா உதவியுடன் பைரவி ஆவியின் பிடியை பலவீனப்படுத்த சடங்குகளை செய்கிறாள். கதை சிவ தத்துவம் மற்றும் தெய்வீக ஆற்றலின் கருப்பொருள்களை ஆராய்கிறது. பைரவியை ஒழுங்கை மீட்டெடுக்க விதிக்கப்பட்ட ஒரு புராண சக்தியாக சித்தரிக்கிறது. ஓட்டெலாவின் நிலையை புகாரளிக்க நகரத்திலிருந்து சில பத்திரிகையாளர்கள் வருகிறார்கள். அவர்கள் தற்செயலாக திருப்பதியின் கல்லறையில் ஒரு ட்ரோனை மோதி விபத்துக்குள்ளாக்குகிறார்கள். பகலில் காவலில் இருந்த கிராமவாசி அவர்களை விரட்டுகிறார். ஆனால் இரவில் அவர்களில் ஒருவர் ட்ரோனை மீட்டெடுக்க உள்ளே செல்கிறார். கல்லறையை சுற்றி கட்டப்பட்டிருந்த முள்வேலியில் அறுபட்டு கல்லறையில் ரத்தம் கசிகிறது. இதனால் திருப்பதியின் ஆவி விழித்தெழுகிறது. ஆவி பைரவியை பாலியல் பலாத்காரம் செய்யும் நோக்கத்துடன் செல்கிறது. இருப்பினும் அவளை பாதுகாக்கும் புனித பாம்பினால் அவள் காப்பாற்றப்படுகிறாள். பின்னர் பைரவிக்கும் திருப்பதிக்கும் கிராமத்தின் புறநகரில் மோதல் ஏற்படுகிறது. அதன் இறுதியில் இருவரும் ஒருவருக்கொருவர் அச்சுறுத்தல் விடுத்து வெளியேறுகிறார்கள். போர் தீவிரமடையும் போது ஆவியின் பயத்திற்கும் மந்திரவாதிகள் மற்றும் ஃபக்கீர்களை நம்பியிருப்பதற்கும் இடையில் சிக்கி தவிக்கும் மூடநம்பிக்கை கொண்ட கிராமவாசிகளை ஒன்று திரட்டுவதில் பைரவி சவால்களை எதிர்கொள்கிறார். திருப்பதியின் ஆவி ஒரு பயங்கரமான சூறாவளியை கட்டவிழ்த்து விடுகிறது. அதில் ஒரு உள்ளுறுப்பு விஸ்வரூபம் வெளிப்பாடும் அடங்கும். இது கிராமத்தை விளிம்பிற்கு தள்ளுகிறது. அவர் பிசாசை வணங்கி வருவதாகவும் இப்போது பூமி, நெருப்பு, நீர், காற்று மற்றும் வானம் ஆகிய 5 கூறுகளை கட்டுப்படுத்துவதாகவும் வெளிப்படுத்துகிறார். அவர் ஓட்டெலாவை சுற்றி ஒரு எல்லையை வரைகிறார். எந்தவொரு உயிரினமும் மனிதன் அல்லது விலங்கு அல்லது பறவை எல்லை மீறினால் கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள். பள்ளி, மருத்துவமனை அல்லது வேலைக்கு செல்வதை அவர் தடை செய்கிறார். எந்த பயிரும் வளராது என்று கூறுகிறார். ஓட்டெலாவை ஒரு கல்லறையாக மாற்றுவதாக சபதம் செய்கிறார்.
இருப்பினும் ஒரு கிராமவாசியின் மகளுக்கு கடுமையான ஆஸ்துமா உள்ளது. மேலும் அவர்களால் ஒட்டெலாவுக்கு வெளியே உள்ள மருத்துவமனையை அடைய கோட்டை கடக்க முடியவில்லை. அவர்கள் அவளை பைரவியிடம் விரைந்தனர். ராதா திருப்பதியின் மனைவி என்பதால் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட அவரது சகோதரி ராதாவால் அந்த இளம்பெண்ணை காப்பாற்ற முடியும் என்றும் பைரவியின் கூற்றுப்படி திருமண பந்தம் எல்லாவற்றிலும் வலிமையானது என்றும் கூறுகிறார். ராதா உடை அணிந்து திருப்பதியின் கல்லறைக்கு சென்று அவரை திசை திருப்பும் போது பைரவி அவரது ஆவியை பலவீனப்படுத்த ஒலிபெருக்கியில் ஓம் நம சிவாய் என்று உச்சரிக்கிறார். இது கோட்டை கடக்க போகிறது. இருப்பினும் ஒரு மணல் புயல் தொடங்குகிறது. அநேகமாக திருப்பதி இதை செய்திருக்கலாம். மற்றும் ஆஸ்துமா பெண்ணின் தந்தை கோட்டை கடக்கவிருக்கும் போது மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. இதனால் ஒலிபெருக்கி ஒளிபரப்பு நிறுத்தப்படுகிறது. திருப்பதி மீண்டும் எழுந்தார். அவர் அந்த பெண்ணை கைப்பற்றி ராதாவின் தலையை வெட்டி ரயில் பாதையில் காவல் நிலையத்திற்கு நடந்து செல்கிறார். முந்தைய படத்தில் அவள் தலையை வைத்தது போல. இந்த காட்சி இந்த படத்தின் தொடக்க காட்சிக்கு ஒரு நினைவு குறிப்பு. ராதையின் உடல் எரிக்கப்படும் போது திருப்பதியின் ஆவி பைரவியின் முன் தோன்றுகிறது. அவள் தனது பிரம்மச்சரியத்தையும் சிவபக்தியையும் கைவிட்டால் கிராமத்தையே விட்டுவிடுவதாக கூறி அவரை மணந்து அவருக்கு தன் உடலை அளிக்கிறார். வேறு வழியின்றி அவள் ஒப்புக்கொள்கிறாள். அவளை மணப்பெண்ணாக வேடமிட்டு தன்னிடம் வரச் சொல்கிறான். கிராமவாசிகள் அவளை தடுக்க முயற்சிக்கிறார்கள். கடவுள் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் அவள் பிடிவாதமாக இருக்கிறாள். உடையணிந்து செல்வதற்கு முன் அவள் உள்ளூர் முஸ்லிம் பாப்பாவை முரளி சர்மா பார்த்து ஓம் நம சிவாய என்று கூறுகிறாள். அவளுடைய கை சைகை கபாலமோஷத்தை குறிக்கிறது. இது திருப்பதியின் ஆன்மாவை மரண உலகத்திலிருந்து விடுவிக்கும். திருப்பதியின் ஆவி ஒரு உள்ளூர் ஆணின் உடலை கொண்டு பைரவியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ய செல்லும் போது கிராமத்தில் ஒரு திருவிழா ஏற்பாடு செய்யப்படுவதால் முஸ்லிம் பாப்பாவும் வேறு சில ஆண்களும் திருப்பதியின் உடலை தோண்டத் தொடங்குகிறார்கள். பைரவி ஏதோ திட்டமிட்டிருப்பதை உணர்ந்த திருப்பதி அவளை ஒட்டெல மல்லண்ணா சுவாமி கோவிலின் முன் தூக்கி எறிந்துவிட்டு அவன் அவளுக்கு என்ன செய்கிறான் என்பதை அனைவரும் கவனிப்பார்கள் என்று கூறுகிறான். 110 கோடியை முடிக்க அவள் ஓம் நம சிவாய என்று தொடர்ந்து உச்சரிக்கிறாள். இது அவனை கோபப்படுத்துகிறது. அவன் அவளை மீண்டும் மீண்டும் கொடூரமாக தாக்க வழிவகுக்கிறது. இறுதியாக 110 கோடியை முடிக்க அவளுக்கு ஒரு மந்திரம் மட்டுமே மீதமுள்ள போது அவள் மயக்கமடைகிறாள். ஒரு துணிச்சலான இளம்பெண் கோவிலில் உள்ள நந்தி சிலைக்கு சென்று அதன் காதில் கிசுகிசுத்து பைரவியை காப்பாற்ற வருமாறு கடவுள் மல்லண்ணனை கெஞ்சுகிறாள். நந்தி விழித்தெழுந்து பைரவியின் உள்ளே மீண்டும் உயிர்ப்பிக்கிறாள். அவள் தனது 110 கோடி மந்திரங்களை இறுதி ஓம் நம சிவாய என்று முடிக்கிறாள். இதன் விளைவாக சிவபெருமான் தாமே அங்குள்ள அனைவருக்கும் முன்பாக தோன்றி தனது தெய்வீக திரிசூலத்தை பைரவிக்கு கொடுக்கிறார். அவர் அதை பயன்படுத்தி திருப்பதியை அழிக்கிறார். அவர் ஒட்டெலவின் அனைத்து கிராமவாசிகளின் வாழ்க்கையையும் நெறிக்க தீய தந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் முஸ்லிம் பாபாவும் அவருடன் இருந்த மற்ற மனிதர்களும் திருப்பதியின் ஆன்மா கபாலமோட்சம் அடைந்து மரண உலகிலிருந்து தோண்டி எடுக்கப்படுவதற்காக அவரது உடலை ஒரு சிதையில் தோண்டி எரித்துள்ளனர். இது இந்து அடக்க வழக்கம். இதன் பிறகு பைரவி தனது துறவி வாழ்க்கையை தொடர ஒட்டெலாவை விட்டு வெளியேறுகிறார். திருப்பதியின் மிதிவண்டி கிராம தெருக்களில் சவாரி செய்யாமல் சுற்றி திரிவது போல 3வது பாகம் பற்றிய குறிப்புடன் படம் முடிகிறது. இந்த படத்தில் அவர் ஒரு இலக்கை துரத்தி சென்றது போல ஒட்டெலாவில் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போர் முழுமையாக தீர்க்கப்படாமல் போகலாம் என்பதை குறிக்கிறது. ஆன்மீகம் மற்றும் திகில் ஆகியவற்றின் கலவையில் இந்த கதை லட்சியமாக இருந்தாலும் அதன் கணிக்கக்கூடிய திரைக்கதை மற்றும் கிளிஷேக்களை நம்பியிருப்பதற்கும் அதன் மிகவும் எதிர்மாறான மிகவும் கணிக்கக்கூடிய முடிவிற்கும் விமர்சனம் செய்யப்படுகிறது. பைரவியின் கதாபாத்திரம் அவரது தெய்வீக பாத்திரத்தில் எதிர்பார்க்கப்படும் மூர்க்கமான வீரத்தை முழுமையாக வெளிப்படுத்த தவறிவிட்டது.